கடைசி நொடி வரை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உண்மையை மறைத்ததா உளவுத்துறை? 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் இதுவரை இருந்த அத்தனை கணிப்புகளையும் சுக்கு நூறாக உடைச்சிருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கவே பேசுபொருளா மாறியிருக்கு. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். மே 4ஆம் தேதி காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரைக்கும் திமுக தலைமை அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் இருந்தாங்க. 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று நாம் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே உறுதியா நம்பியிருந்தார். இதுக்காக அறிவாலயத்துல திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற வாசகத்தோட பிரம்மாண்டமான டிஜிட்டல் திரைகள் எல்லாம் அமைச்சு அடுத்த 5 ஆண்டு ஆட்சியின் சிறப்பம்சங்களை ஒளிபரப்ப தயாராக இருந்தாங்க. ஆனால் காலை 10 மணிக்கே நிலவரம் அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிச்சது. கொளத்தூர் முதல் குமரி வரை தவேகா அலை வீசுறத பார்த்து திகைத்து போன திமுக நிர்வாகம் அவசரமாக அந்த டிஜிட்டல் திரைகளை அங்கிருந்து அகற்றியது. மீண்டும் வெற்றி அப்படிங்கிற முழக்கம் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தேடலா அறிவாலயத்துல மாறுச்சு. இந்த இடத்துல தான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த உளவுத்துறை என்னதான் செஞ்சது? ஒரு முதலமைச்சர் எப்பவுமே தனது மாநில உளவுத்துறையையும் அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டையும் தான் முழுமையா நம்பியிருப்பார். ஆனா தவகவின் வாக்கு வங்கி இத்தனை வலுவா இருக்கிறத உளவுத்துறை ஸ்டாலினுக்கு சரியா சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வெளிவரும் அதிர்ச்சி தகவல். அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, தவக அதிகபட்சமா 10 முதல் 20 இடங்களை பிடிக்கும்னு தான் பெரும்பாலான உளவுத்துறை அறிக்கைகள் சொல்லியிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? உளவுத்துறை மட்டுமில்லாம முதலமைச்சரை சுற்றி இருந்த சில நிழல் அதிகார மையங்கள் தரைமட்ட நிலவரத்தை அவர்கிட்ட கொண்டு போகாம ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை, அதாவது ஒரு பபுளை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. இதனால கடைசி நேரத்துல தேர்தல் வியூகங்களை மாத்தி அமைக்க முடியாம திமுக கோட்டை விட்டுருக்காங்க. ஏன் சொந்த தொகுதியான கொளத்தூர்ல கூட அவருக்கு எதிராக இருந்த அதிருப்தியை சரியா சொல்லாம மறைச்சிருக்காங்கன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கருத்து கணிப்பு நிறுவனங்களோட தோல்வி. தமிழ்நாட்டோட பெரும்பாலான ஊடகங்களும் பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிறுவனங்களும் என்ன சொன்னாங்க? விஜய் கட்சிக்கு அதிகபட்சம் 15 இடங்கள் கிடைக்கும், இல்லனா அவங்க வாக்குகளை பிரிப்பாங்க, அதனால கூட்டணிகளுக்குத்தான் லாபம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் துல்லியமா கணிச்சது. பிரதீப் குப்தாவோட ஆக்சிஸ் மை இந்தியா. இவங்க மட்டும்தான் தனித்து நின்று தவக 100 இடங்களுக்கு மேல வெல்லும்னு துணிச்சலா ஒரு கணிப்பை வெளியிட்டாங்க. மற்ற நிறுவனங்கள் எல்லாம் டேட்டா அப்படிங்கிற பெயர்ல மேலோட்டமான முடிவுகளை வெளியிட்டப்போ, ஆக்சிஸ் மை இந்தியா டீம் மட்டும் கள ஆய்வின் மூலம் மக்களோட அடிமனசுல இருந்த மாற்றத்தை சரியா படம் பிடிச்சு காட்டினாங்க. நேற்று முடிவுகள் வெளியான பிறகு அந்த நிறுவனம் சொன்னது அப்படியே பலிச்சிருக்கு. தவக 107 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவான பின்னணியில பார்த்தோம்னா, ஒரு புது கட்சி முதல் தேர்தல்லையே இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யறது இந்திய அரசியல்லையே ரொம்ப அபூர்வம். ஆந்திராவில் என்டிஆர் செஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு மேஜிக் இப்போ நடந்திருக்கு. இதுவரைக்கும் நடந்ததை பார்த்தோம். இப்போ நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், யார் இந்த தோல்விக்கு பொறுப்பு? உங்களோட கருத்து என்ன? உளவுத்துறை காரணமா, இல்ல மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்களா? அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட உண்மையான நாடி துடிப்பை உணராம திராவிட மாடல் அப்படிங்கிற பிம்பத்துக்குள்ள மட்டுமே திமுக மூழ்கி கிடந்ததுதான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இளைஞர்களோட எதிர்பார்ப்பு, வேலைவாய்ப்பு, குறிப்பா ஒரு புதிய மாற்றத்திற்கான வேட்கை, இது எதையுமே உளவுத்துறையும் மூத்த தலைவர்களும் முதல்வர்கிட்ட கொண்டு செல்ல தவறிட்டாங்க. கடந்த பல வருஷங்களா தமிழ்நாட்டுல 2 பெரிய கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த நிலையில இந்த முறை மக்கள் ஒரு வலுவான 3ஆம் தரப்பை, அதுவும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியை தேடியிருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் தவேகாவின் இந்த அசுர வளர்ச்சி. சரி, அடுத்து என்ன நடக்கும்? இதுதான் இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி. திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 இடங்களை வென்று புதிய வரலாறு படைக்க காத்திருந்தவங்களுக்கு 107 இடங்களுடன் தவேகா கொடுத்திருக்கும் இந்த அடி ஒரு பெரிய விழிப்படைய செய்யும் அலாரம். வரும் காலங்களில் கட்சியின் ஒட்டுமொத்த கட்டமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. அதுக்கான உட்கட்சி ஆலோசனைகள் இனி தீவிரமா நடக்கும். அடுத்த கட்டமா தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க போகும் விஜய் முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கு. அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகளுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும், புதிய அமைச்சரவை பொறுப்பேற்கும். ஒரு நடிகராயிருந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறி முதல் தேர்தல்லையே ஆட்சியை பிடித்தது ஒரு பெரிய வரலாறு.
ஆனா அந்த ஆட்சியை தக்க வைப்பதும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் அதைவிட மிகப்பெரிய சவால். கடைசியா ஒரு சுருக்கமான பார்வை. உளவுத்துறை கொடுத்த தவறான தகவல்கள், தலைவர்களைச் சுற்றியிருந்த நிழல் அதிகார மையங்கள், மக்களோட மனநிலையை தவறாக எடை போட்டது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கியிருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத 2026 தேர்தல் முடிவுகள் ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு. இந்த அரசியல் மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? கமெண்ட்ல உங்களோட எண்ணங்களை சொல்லுங்க.